எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கார்டன் வாலா சேனல். ஒரே தொட்டியில கள்ளிச்செடியும் புதினாவையும் வச்சு வளர்க்கலாமா? இல்ல ஒரே இடத்துல நம்ம அந்த கள்ளிச்செடியும் புதினா செடியும் வச்சு வளர்க்கலாமா? வாட்டரை மட்டும் கண்ட்ரோல் பண்ணா பத்தாது. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல கள்ளிச்செடியும் புதினாவையும் வச்சு வளர்க்கும் போது வாட்டரை மட்டும் கண்ட்ரோல் பண்ணா பத்தாது, வேற எந்தெந்த காரணங்களால இந்த ரெண்டு செடியும் ஒன்னா வச்சு வளர்க்க செட் ஆகாது அப்படிங்கிறத டீட்டெயிலான ஒரு எக்ஸ்பிளனேஷனா இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ எக்காரணம் கொண்டும் இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா ரூட் சிஸ்டம், அதாவது வேர்களோட வளர்ச்சி. ஸோ கள்ளிச்செடியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதோட வேர் பார்த்தோம்னா ஸ்லோவாக தான் வளரும். வேற புதினா செடி மின்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளான்ட்டோட வேர் எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப வேகமாக அடர்த்தியாக படர்ந்து வளரக்கூடியது. ஸோ இதனால இந்த புதினா செடி நல்லா வேகமாக படர்ந்து வளர்ந்துட்டு இருக்கும். இதோட கள்ளிச்செடியோட வேர் ஸ்லோவாக க்ரோ ஆகிட்டு இருக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா கள்ளிச்செடியோட வேரை இது சோக் பண்ணி கள்ளிச்செடியோட க்ரோத், அதாவது அதோட வளர்ச்சி விகிதத்தை கம்மி பண்ணிடும். சன்லைட் ரெக்குவயர்மெண்ட்னு சொல்லக்கூடிய சூரிய ஒளி தேவை. ஸோ கள்ளிச்செடியை பொறுத்தவரையும் அதற்கு டைரக்டான ஒரு ஸ்ட்ராங்கான சூரிய ஒளி அது மேலே படணும். அதுவும் குறைந்தபட்சம் 6-8 மணி நேரம் அது மேலே சூரிய ஒளி படணும். வேற நம்ம புதினா மின்ட் பிளான்ட் எடுத்துக்கிட்டோம், பார்ஷியலான சன்லைட் இருந்தால் போதும். குறிப்பாக பார்த்தோம்னா முழுக்க அது ஷேட், அதாவது குறைந்தபட்சம் சன்லைட்லையும் அதிகபட்சம் ஷேட் நிழல்ல வளரக்கூடிய செடியா இந்த புதினா செடி இருக்கு. ஸோ இது ரெண்டும் பார்த்தோம்னா ஆப்போசிட்டான ஆப்போசிட் ரெக்குவயர்மெண்ட் இருக்கிறதுனால இது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு வளர்க்க நமக்கு ஹியூமிடிட்டி. ஸோ புதினாவை பொறுத்த வரையும் அதற்கு ஒரு மாய்ஸ்டான ஒரு ஹியூமிடான ஒரு என்விரான்மெண்ட் தேவை, ஈரப்பதமான ஒரு சூழ்நிலை தேவை. வேற கள்ளிச்செடியை பொறுத்த வரையும் அதற்கு ட்ரை ஏர், அதாவது வறண்ட காற்று இருந்தாவே அதுக்கு போதும். ஸோ இதனால என்ன நடக்கும், ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து வளர்க்கும் போது கள்ளிச்செடிக்கு ஸ்ட்ரெஸ் கண்டிஷன் கிரியேட் ஆகும். சாயில் டைப், அதாவது மண்ணோட தன்மை எது மாதிரி இருக்கணும். ஸோ கள்ளிச்செடியை பொறுத்த வரையும் அதோட மண் தன்மை எப்படி இருக்கும்னா, நம்ம ஊற்றக்கூடிய தண்ணி ஃபாஸ்ட் ட்ரைனிங், அதாவது நம்ம தண்ணி எவ்வளோதான் ஊற்றினாலும் மண்ணில் இருந்து வேகமாக வெளியேறக்கூடிய தன்மையாக இருக்கணும். வேற நம்ம புதினா செடி எடுத்துக்கிட்டோம்னா தண்ணி அதில் ஊற்றினா கொஞ்சம் தக்க வச்சு அது வளரக்கூடிய தன்மை உடையதாக இருக்கணும். க்ரோத் ஸ்பீட், அதாவது வளர்ச்சியோட வேகம். ஸோ கள்ளிச்செடி வேகமாக வளருமா புதினா செடி வேகமாக வளருமா அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அப்சல்யூட்டாக சொல்ல போனோம்னா புதினா செடி தான் வேகமாக வளரும். ஸோ இது வேகமாக வளர்றதுனால என்ன பண்ணுன்னா சன்லைட்டையும் ஏரையும் பிளாக் பண்ணிடும் கள்ளிச்செடிக்கு போகிறது. இதனால கள்ளிச்செடியோட வளர்ச்சியோட க்ரோத் கம்மியாகிறதுக்கு ரொம்ப ரொம்ப சான்ஸ் அதிகமாகவே இருக்கு. சீஸ் அண்ட் பெஸ்ட் அட்டாக். ஸோ கள்ளிச்செடிக்கு பார்த்தோம்னா அதிகமாக தண்ணி தேவையில்லை. வேற புதினாக்கு பார்த்தோம்னா தண்ணி, அதாவது ஈரப்பதம் தேவை. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த கள்ளிச்செடியில் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபங்கஸ் அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. எப்படி அஃபெக்ட் ஆகணும்னா சாயில் மூலியமா, சாயில் அதிகமாக ஈரப்பதம் சேர்க்கும் போது நமக்கு இந்த கேக்டஸ்க்கு சொல்லக்கூடிய அந்த கள்ளிச்செடிக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அஃபெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. இதனாலையும் இந்த கள்ளிச்செடி ஸ்ட்ரெஸ் ஆகும். ஸோ ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, இந்த கள்ளிச்செடி ஸ்ட்ரெஸ் ஆனால் அது எது மாதிரியான மாறும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ கள்ளிச்செடிக்கு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற இந்த கண்டிஷன் வந்துருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அது ஃபர்ஸ்ட் க்ரோத்தை ஸ்லோ பண்ணும். ஸோ வளர்ச்சி கம்மியாக ஆரம்பிக்கும். நெக்ஸ்ட் என்ன ஆகும்னு பார்த்தோம்னா வளர்ச்சி கம்மியானது முதல், ரெண்டாவது பார்த்தோம்னா அது எல்லோவா மாற ஆரம்பிக்கும். அதோட நார்மல் கிரீன் தானி கலர்ல இருந்து ஒரு மாதிரி எல்லோவா மாற ஆரம்பிக்கும். அது ரொம்ப எப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் ஸ்டாக்னண்டா திக்கா இருக்கும்ல, அது ஒரு மாதிரி சாகியா மாற ஆரம்பிக்கும். தேர்ட், இது சாகியா மாற ஆரம்பிச்ச போதே நம்ம கண்டுபிடிச்சுக்கணும் கண்டிப்பா இது ஃபங்கல் இன்ஃபெக்ஷனால அஃபெக்ட் ஆயிருக்குன்னு. ஸோ ரூட் ராட்னு சொல்லக்கூடிய வேரழிகள் நோயும் கள்ளிச்செடியை தாக்கி அதோட வளர்ச்சியும் அதை அப்படியே முற்றிலுமா பட்டு போக செஞ்சிடும். இது மாதிரி காரணங்களால கள்ளிச்செடியும் புதினா செடியும் ஒரே இடத்துலயோ இல்ல ஒரே தொட்டிலையோ வச்சு வளர்க்க முற்றிலுமாக செட்டே ஆகாது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோ பதிவு மூலியமா தெரிஞ்சு. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்ம சேனல் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸைட்டிங்கான பிளான் ஃபேக்ட்டுக்கு நம்ம சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸைட்டிங் நியூவான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Garden Wala.